ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளாக ஒரு எக் கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சுக்கோங்க. நான் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ 2 தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலாவை வேக விடுங்க. மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கிரேவி செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துக்கோங்க. நான் கொஞ்சம் முந்திரி பருப்பும் தேங்காயும் அரைச்சி ஊற்றியிருக்கேன். இப்போ தண்ணி ஒரு 2 கிளாஸ் ஆட் பண்ணி நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி நல்லா கொதிக்கிறப்ப நம்ம முட்டையை உடைச்சி போடலாம். கரண்டி வச்சு கிளற வேணாம், முட்டை நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. முட்டை நல்லா வெந்துருச்சுங்க. இந்த பதத்தில் நீங்கள் இறக்கிடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் மேலே கார்னிஷ் பண்ணலாம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.